119வது சங்கீதத்தின் 34வது வசனம், மத்தேயு 24வது அதிகாரத்தில் 32 முதல் 39 வரை. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தின் 32வது வசனத்திலிருந்து 39 வரை. அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளையெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கிற நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இந்த கால வேளையிலே உங்களோடு பேச ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் தந்ததான வார்த்தை, எனக்கு உணர்வை தாரும். கிவ் மீ அன் அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு உணர்வை தாரும். நாம் தலை வணங்கி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய ஆவிக்குரிய போஜனத்துக்காக நன்றி. இதை இந்த மேடையிலே நின்று பரிமாறப்படும் பொழுது அதை அனைவரும் திருப்தியாய் புசித்து கடந்து போக நீர் கிருபை செய்யும். உம்முடைய வார்த்தைக்குள் ஒரு பலன், ஜீவன், ஆசீர்வாதம் உண்டு கர்த்தாவே. அதை கர்த்தர் எங்களுக்கு தொடர்ந்து தரும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய கிருபையுள்ள பிரசன்னத்துக்குள்ளே எங்களை முற்றிலுமாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். உம்முடைய வார்த்தையின் மூலம் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். நான் வாசித்த இந்த வேத வசனத்தில் உணர்தலை பற்றி 2 காரியங்கள் குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது ஜெபம் பண்ணுகிறார் 119வது சங்கீதத்திலே, எனக்கு உணர்வை தாரும். இதை ஆங்கில வேதாகமம் இந்த உணர்வு என்கிற நிலைப்பாடை எப்படி எழுதுகிறது என்று சொன்னால், கிவ் மீ அன் அண்டர்ஸ்டாண்டிங் என்று எழுதுகிறது. ஒரு மனிதனுடைய சரீரத்திலே இந்த உணர்வு நிலை என்பது மிகவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. நரம்பு மண்டலம் தான் நம்முடைய சரீரத்திலே அநேக உணர்வுகளை அது நமக்கு சென்ஸ் பண்ணி நாம் செயல்படுகிறதற்கு உதவி செய்து. முதுகிலே ஒரு சின்ன ஒரு பூச்சி நம்மளை கடிக்கும்போது யாரும் நமக்கு அது ஏதோ கடிக்குதுன்னா நமக்கு சொல்கிறதில்ல. அந்த கடி உணர்வை நம்மளால் உணர்ந்து கொண்டு அது ஏதோ கடிக்கிறதே என்று சொல்லி நம்மளை அறியாமலேயே கை அந்த இடத்தை நோக்கி என்ன செய்துங்க போகுது. ஒரு காலிலே ஒரு முள் குத்தும் போது உடனே அந்த உணர்வு ஒரு சமிக்கையை கொடுக்கிறது. அந்த வலி நம்முடைய பாதத்தில் ஏதோ ஒரு அந்நிய ஒரு விஷயம் நம்மளை கஷ்டப்படுத்தி இருக்குதுங்கிறத நம்ம புரிந்து உடனே உட்கார்ந்து அது என்னன்னு பார்த்து எடுத்துறோம். முள்ளா, கண்ணாடியா, இல்லை ஆணியா? அப்போ மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த உணர்வு நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா உணர்வை மனுஷன் இழந்து போயிடுறான். மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வியாதிகளிலே நரம்பு மண்டலத்தை மிகவும் அதிகமாய் பாதிக்கக்கூடிய ஒரு 2 கொடூரமான வியாதிகள், ஒன்று குஷ்டரோகம், இன்னொன்று சர்க்கரை வியாதி. இந்த சர்க்கரை வியாதி என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, அது ஓவராக அந்த சர்க்கரை இருக்கும்போது
மனிதனுடைய கால் நரம்புகளுக்கு போகிற அந்த இரத்த ஓட்டத்தை உண்டாக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் பாதிச்சிச்சின்னு வைங்களேன், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் காலில் உணர்ச்சியே இருக்காது. அந்த 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 நியூரோபதி என்று சொல்லுவார்கள் அது ஆங்கிலத்தில். அது அந்த காலில் சில பேருக்கு வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டு ரத்தம் குருதி ஓடிக்கொண்டே இருக்கும். அவங்களுக்கு வெட்டினதும் தெரியாது, ரத்தம் போனதும் தெரியாது, அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. குஷ்டரோகம் என்பதும் அப்படிதான். ஒரு மனிதனுடைய நரம்பு மண்டலத்தை அது மிகவும் பாதிக்கும். ஸோ அந்த குஷ்டரோக வியாதி முற்றிய நிலையில் இருக்கும்போது மனிதனுடைய நரம்பு மண்டலம் முழுவதும் பாதிக்கப்பட்டுரும். அப்போது அவங்களும் சில நேரங்களில் வெளியே சென்று வரும்போது சில நேரங்களில் இது மாதிரி முட்களோ ஆணி போன்ற சில பொருட்களை அவர்களால் சரியான காலடிகள் கூட போட முடியாது. பாருங்கள், அந்த குஷ்ட வியாதி ரொம்ப கொடூரமான நிலையில் இருக்கிறவங்களுடைய அந்த காலினுடைய அமைப்பு ஒரு டிஸ்ஃபிகர் ஆகிருக்கிறதுனால உருமாற்றம் ஏற்பட்டிருக்கிறதுனால ஒரு காலடி கூட ஒரு ஷூ கூட ஒழுங்காக போட முடியாது. பாருங்கள், அது எந்த நேரம் என்ன கூத்துன்னு தெரியாது. அப்போது அவங்களுக்கு வைத்தியம் பண்ணக்கூடிய மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு 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 ஆலோசனை, முக்கியமான ஆலோசனை என்னென்னா, ஃபிசிக்கலி தே ஹாவ் டு செக். அதாவது ஒவ்வொரு முறை வெளியே சென்று வந்ததுக்கப்புறம் அவர்கள் உடலை அவர்களே என்ன செய்து கொள்ள வேண்டும், சோதித்து பார்க்க வேண்டும். என் உடலில் ஏதாவது காயங்கள் ஏற்பட்டிருக்கிறா, இரத்த கசிவு எங்கேயாவது ஏற்படுகிறதா என்பதை பார்க்கணும். இதனுடைய அர்த்தம் என்னென்னா, தே கேனாட் லீவ் பை ஃபீலிங். உணர்வுகளின் அடிப்படையில் அவங்களால என்ன பண்ண முடியாதுங்க, வாழ முடியாது. நம்ம போய் இப்போ வெளியில் போயிட்டு வரோம், நம்ம ஒவ்வொரு நேரம் உட்காந்து பாடியெல்லாம் செக் பண்ணுறது இல்லை. ஏன்னா நமக்கு ஏதாவது உடம்புல ஒரு கஷ்டம்னா நம்மளுடைய நரம்பு மண்டலம் நமக்கு ஒரு செய்தியை கொடுத்துருக்கோம். காலில் முள் குத்திச்சு, ஆணி குத்திச்சு, கண்ணாடி கொடுத்துருக்குது, உன்னுடைய சரீரத்தில் ஒரு காயம் ஏற்பட்டிருக்குதுங்கிறதுக்கான அந்த உணர்வை இந்த நரம்பு மண்டலம் சொல்லும்போது அதற்கான காரியத்தை நம்ம செய்கிறோம். இதை ஆவிக்குரிய நிலைப்பாட்டில் எழுதும்போது இதை எப்படி சொல்கிறாருன்னா, எனக்கு சரியான புரிந்து கொள்ளுதலை தாரும். அன்றைக்கு குஷ்டரோகியை ஆண்டவர் சந்தித்த போது அவன் கேட்கிறான், என்னை சுத்தமாக்க உமக்கு சித்தமானால் என்னை என்ன ஆக்கும், சுத்தமாக்கும். தொட்ட உடனே அவனுடைய சரீரத்தில் நடந்த ஒரு அற்புதம் என்னென்னா, அந்த நரம்பு மண்டலம் மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சிங்க, இயங்க ஆரம்பித்து அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அந்த குஷ்டரோகத்தினுடைய உச்சபட்ச நிலையில் இருக்கிறவங்க ஒரு சுடுதண்ணியில் கை வச்சா கூட என்ன செய்யாதுங்க, சென்ஸே இருக்காது, ஃபீலிங்கே இருக்காது. சில நேரங்களில் அவங்க குளிர்ந்த தண்ணியில் வச்சாலும் ஒன்றும் தெரியாது. அதனால் என்ன ஆகுன்னா, அந்த தோல் எல்லாம் அப்படியே வெந்து போய் அது ஒரு சில கஷ்டங்களை அவங்களுக்கு உண்டாக்கும் பாருங்கள். அப்போது they have to live by, they cannot live by feeling. அதாவது உணர்வுகளின் அடிப்படையில் அவங்களால என்ன பண்ண முடியாதுங்க, வாழ முடியாது. அப்போது இதே போல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் ஒரு உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறார். அப்போது சரீரப்பிரகாரமான நிலைமையில் தேவன் தந்திருக்கிற இந்த உணர்வை கர்த்தர் படைப்பில் எப்படி இந்த சரீரத்தில் வைத்திருக்கிறாரோ, இந்த ஆவிக்குரிய நிலைக்கும் கர்த்தர் இந்த உணர்வை வைத்திருக்கிறார். இந்த ஒரு உணர்வை ஒரு மனிதன் தன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இழக்கும்போது அந்த இழந்த அந்த காலகட்டம் அவனுக்குள்ளே எவ்வளவு பெரிய டேமேஜை உண்டாக்குன்னு யாருக்குமே தெரியாது. இதற்கு நல்ல ஒரு சிறந்த உதாரணம் தாவீதுனுடைய வாழ்க்கை. அவன் பத்சேபாளுடைய புருஷனை அவன் நேராக கொல்லலை, அதுக்கு ஒரு சில காரியங்களை எல்லாம் செய்து யுத்தத்தில் போக வச்சு அவனுடைய முன் வரிசையில் நிற்க வச்சு பகைவர்கள் கையில் படுற மாதிரிலாம் ஒரு செட்டப் ஒன்று பண்ணி அவனை எப்படியோ காலி பண்ணிட்டான். அவனுடைய மனைவியாகிய பத்சேபாளை அழைத்து கொண்டு வந்து பாவம் செய்து அவள் கர்ப்பவதியானாள். ஆனால் வேதத்தில் நம்ம படிக்கும்போது ஒரு ஆண்டு வரை தான் செய்ததை குற்றம் என்று உணரக்கூடிய உணர்வு யாருக்கு வரவில்லை, தாவீதுக்கு வரவில்லை. அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லும் பொழுது நேரடியாக தாவீதை குற்றவாளி, நீ தவறு செய்தாய், பாவம் செய்தாய் என்று சொல்லாமல் வேற ஒரு உதாரணத்தின் அடிப்படையில் சொல்லுகிறான். ஒருவனுடைய வீட்டிலே ஆடுகள் இருக்கிறது, அப்படி இருக்கும்போது மற்றவனுடைய தொழுவத்தில் இருக்கிற ஆடுகளை என்ன செய்கிறான்,
ஒருத்தன் களவாடிட்டு வரான், அப்படிப்பட்ட மனுஷனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னும் போது தாவீதே சொல்லுகிறான், அந்த மனிதன் கொல்லப்பட வேண்டும். அப்போ அந்த கொல்லப்பட வேண்டிய நிலையில் இருக்கிற மனுஷன் நீதான் என்று சொல்லும்போது பதறி எழுந்திருக்கிறான். அப்பொழுது தான் நாத்தான் சொல்லுகிறான், நீ பத்சேபாளிடத்தில் பாவம் செய்தாய், அவள் புருஷன் சாகிறதற்கு நீ காரணமாயிருந்தாய், இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்தாய் என்று சொல்லும் பொழுதுதான் அவன் யோசிக்கிறான், ஐயோ நான் இவ்வளவு பெரிய பாவத்தை. 51வது சங்கீதத்தை நீங்கள் உட்கார்ந்து படித்தீர்களானால் எவ்வளவு ஆழமாய் அவன் அந்த சங்கீதத்தில் அந்த ஜெபத்தை அவன் செய்கிறான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே பரிசுத்த ஆவியை நீர் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஒரு உணர்வை தந்திருக்கிறார். இந்த உணர்வை கர்த்தர் எப்படி தந்திருக்கிறார்னா பரிசுத்த ஆவியின் மூலமாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் அனுபவத்தை அடையும் போதே கிரியை செய்ய ஆரம்பித்த அந்த பரிசுத்த ஆவியின் உணர்வு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து அவருடைய சமூகத்தில் போகிற வரைக்கும் அந்த உணர்வு நம்மக்கிட்ட என்ன செய்யணுங்க, இருக்கணும். அப்போது அன்றைக்கு பேதுரு எழும்பி பிரசங்கித்த போது அவர் வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் தங்கள் இருதயத்தில் என்ன செய்யப்பட்டார்கள், குத்தப்பட்டார்கள். அந்த குத்தப்படுகிற அந்த ஒரு they were all pricked in their heart அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்னன்னா, நீ பாவி, நீ ஒரு குற்றவாளி, தேவனுடைய வசனத்துக்கு உண்பதாக உன் வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கிறது என்கிறதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுத்தார். அப்போ உடனே கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போது அந்த உணர்வை பரிசுத்த ஆவியானவர், இப்போ நான் பிரசங்கிக்கும் போது பரிசுத்த ஆவியானவருடைய உணர்வோடு கேட்கிறவனுக்குள்ள என்ன செய்யணும், அந்த வசனம் உள்ள வேலை செய்ய. ஆமாம், நான் இந்த காரியத்தில் சரியில்லைல்ல, இந்த காரியத்தில் என்னுடைய காரியங்கள் நிறைய சரியில்லைல்ல, ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், கர்த்தர் எனக்கு உணர்த்துகிறார், நான் என்னை சரிப்படுத்திக் கொள்கிறேன், இந்த நிலைக்கு நோக்கி போவான். ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய உணர்த்திவிப்பு இல்லாதவனுக்குள்ள என்னன்னா, வசனம் உள்ளேயும் போகாது, அப்படியே போனால் கூட ஆமாம் அவர் வாட்டுக்கு அவர் பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு வரமான மந்த நிலையோடு கூட போயிடுவாங்க. இது மிக மிக ஆபத்தான ஒரு காரியம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு ஒரு உணர்வு நமக்கு தேவை. இதை சொல்ல தாவீது ஜெபமாக செய்தாலும் கூட இன்றைய நாளின் நிலையை தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்து உரைத்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கும். அப்போ மனுஷகுமாரனுடைய காலம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து நமக்காக வாழ்ந்து மரித்து பரம் ஏறி சென்ற நாளிலிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் வரைக்கும் அது என்ன காலம்தான்? மனுஷகுமாரனுடைய காலம். அப்போ அந்த மனுஷகுமாரனுடைய காலத்தில் ஆரம்பத்தில் இருந்த அந்த உணர்வற்ற நிலைமை கடந்து போய் இன்றைக்கு உச்ச நிலைமையை என்ன செய்திருக்குதுங்க, அடைந்திருக்கிறது. அப்போ வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரானால், ஜனங்கள் புசிக்கிறதும் குடிக்கிறதும் பெண் கொடுக்கிறதும் பெண் எடுக்கிறதுமான அந்த நிலையிலே தான் இருப்பாங்க. ஏன்னா நோவா என்ன பண்ணுகிறான், ஒரு பிரசங்கம் பண்ணுகிறான். அந்த பிரசங்கத்தை செய்யறதுக்கான கட்டளை யார் கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்தார். ஜனங்கள் எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள், ஜனங்களை நான் சிருஷ்டித்ததுக்காக நான் என்ன பண்றேன், மனஸ்தாபப்படுகிறேன். ஜனங்களுடைய காரியங்கள் சிறு வயது தொடங்கி எப்படி இருக்குது, சரியில்லாமல் இருக்குது. ஆக நோவாவை ஆண்டவர் அழைத்து சொல்லுகிறார், நியாய தீர்ப்பும் உண்டு, ஆனால் நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக்கொள்ள மீட்பும் உண்டு. ரெண்டும் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அப்போ நோவாவினுடைய ஊழியத்தில் ரெண்டு காரியமும் இருந்தது, கிருபையும் இருந்தது, நியாய தீர்ப்பும் இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய நிலையை குறித்து கூட வேதத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக இருந்தாலும் கூட அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அப்போ தேவன் தப்பித்துக் கொள்ளுகிறதற்கு ஒரு கிருபையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் அவன் ஆயத்தம் பண்ணின பேழை. மனம் திரும்புகிறவன், உன் பாவ வாழ்க்கை விட்டு வெளியே வர விரும்புகிறவன் எதுக்குள்ள வந்துரு, பேழைக்குள்ள வந்துரு, ஜலப்பிரளயத்துக்கு தப்பித்துக் கொள்வாய். ஆனால் நான் சொல்லுகிற என்னுடைய வார்த்தையை நம்பாமலும் உணர்வற்றவனாய் நீ இருக்கிற நிலையிலே நீ இருப்பாயானால் அடுத்து என்ன வருகிறதுங்க, ஜலப்பிரளயம் வருகிறது. ஜலப்பிரளயம் தான் நியாய தீர்ப்பு. அப்போ இன்றைக்கு கர்த்தர் ரெட்டையும் வச்சிருக்கிறார், கிருபையும் வைத்திருக்கிறார், நியாய தீர்ப்பையும் வைத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு அறிவிக்கப்படுகிற சுவிசேஷத்தில் இன்றைக்கு கிருபையும் பிரசங்கிக்கப்படுகிறது, கிருபையை போக்கடிக்கிற மக்களுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பும் பிரசங்கிக்கப்படுகிறது. அப்போ கிருபையின் பக்கம் வருகிறவன் உணர்வுள்ளவனாய் இருக்கிறான்.
ஆனால் உணர்வற்றவனாய் இருக்கிறவன் கடைசியில் அவன் எதை சந்தித்து தான் ஆகணுங்க? நியாய தீர்ப்பை சந்தித்து தான் ஆக வேண்டும். அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது? அப்போ அந்த உணர்வற்ற நிலைமை குறித்து இயேசு சொன்ன வார்த்தையில் ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை, ஜலப்பிரளயம் அவர்களை வந்து வாரிக்கொண்டு போகும் மட்டும். ஏதோ ஒரு கொஞ்ச நாள் உணர்வு இல்லாமல் இருந்தாங்க, ஒரு மாதம் இருந்தாங்க, ஒரு வருஷம் இருந்தாங்க, இல்லை, அந்த நியாய தீர்ப்பு அவர்கள் மேலே வருகிற வரைக்கும். அப்போ இன்றைக்கி சுவிசேஷத்தை நம்ம எல்லா இடங்களில் அறிவிக்கிறோம், எல்லாரும் என்ன பண்ணுறது இல்லைங்க? செவி கொடுக்கறது இல்லை. ஆனால் தேவன் யாரை கிருபைக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, யாரை தேவன் முன்குறித்திருக்கிறாரோ, ஆண்டவர் சொன்னார், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றது போல இன்றைக்கி நாமெல்லாம் சும்மா உங்களை நான் போய் யாராவது ஃபோர்ஸ் பண்ணி நான் கூப்பிட்டு வந்தேன் இல்லை. அப்போது இந்த சுவிசேஷம் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் உங்களை என்ன பண்ணியிருக்குதுங்க? டச் பண்ணியிருக்குது. தேவனுடைய காரியங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் வாழ்க்கையை பாதிச்சிருக்கு. அதன் மூலமாக ஏற்பட்ட அந்த தாக்கத்தில் தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. ஆனால் தொடர்ந்து அந்த கிருபையில் நம்ம நிலைத்திருக்கும் போது நமக்கு அருளப்படுகிற அந்த மீட்பை நாம் முழுமையாய் பெற்றுக்கொள்வோம். அப்போ இன்றைக்கு உலகத்தினுடைய நிலைமையும் இன்னைக்கு மிகவும் மோசமாகி உணர்வற்ற நிலைமை. அப்போது உணர்வற்ற நிலைமையிலே செய்யக்கூடிய பாவங்களை இன்னும் கூடுதலாகவும் இன்னும் துணிகரமாகவும் செய்கிறதற்கு இந்த உலகம் எல்லா விதங்களிலும் என்ன செய்து வைத்திருக்குதுங்க? வழிவகுத்து வச்சிருக்குது. இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லேயும் பாதைகள் திறந்திருக்குது. எதுக்கு பாதைகள் திறந்திருக்குது? பாவம் செய்கிறதற்கான பாதைகள் திறந்திருக்குது. அப்போ இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்கள் பார்த்தீங்கன்னா எந்த பாவத்தை அவங்க துணிகரமாக செய்யணுன்னாலும் அதற்கு ஏதோ ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குதுங்க? வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இன்றைக்கு அதை சட்டம் அனுமதிக்கிறது. ஆனால் நம்ம தொடர்ந்து அதை என்னன்னு கண்டிச்சுட்டு வரோம்? பாவம்னு கண்டிக்கிறோம். குடிக்கிறத பாவம்னு சொல்கிறோம். ஆனால் அரசாங்கமே தயார் பண்ணி என்ன செய்யுது? விற்பனை பண்ணுது. அப்போது இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய முறைகேடான பாவங்கள், இன்றைக்கி சமீபத்தில் நடக்கிற காரியங்களை எல்லாம் கேட்கும்போது நமக்கே மனசுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. பாருப்பா, அப்போது இன்றைக்கு உலகம் பாவத்தை கூட அது என்ன பண்ணுதுங்க? அதற்கு வேர்பூச்சை பூசி இன்றைக்கு அதை நியாயப்படுத்தி அதுக்கு ஒரு அலங்கார ஜோடனையான வார்த்தைகளை எல்லாம் கொடுத்து ஜனங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற ஒரு நிலைமைக்கு போகிற காரணம் ஜனங்கள் உணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள். சரி, இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய வெளி உலகமானது அப்படி உணர்வற்ற நிலைமையில் இருந்தாலும் தேவனுடைய சபை என்பது அது தேவனால் ஆளப்படுகிற ஒரு இடம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தினுடைய வாசல்கள் அதை என்ன பண்ணுகிறது இல்லைங்க? மேற்கொள்கிறது இல்லை. அப்போ தேவனுடைய சபைக்குள் வரும்போது இந்த காரியங்களை எல்லாம் காணும்போது இது நமக்குள்ள ஒரு உணர்வை என்ன செய்யணுங்க? கொடுக்கணும். உணர்வு என்று சொல்லப்படுகிறதுனுடைய என்னன்னா, இட் மஸ்ட் கிவ் எ ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போது ரைட் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன? எதை வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை ரைட் அண்டர்ஸ்டாண்டிங்னு எடுப்பீங்க? ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆப்போசிட் என்ன? ராங் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ராங் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரைட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நடுவில் ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? அதான் தட் இஸ் கால்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். தவறான புரிந்து கொள்ளுதல், சரியான புரிந்து கொள்ளுதல், தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட புரிந்து கொள்ளுதல். அதுக்கு பேர் என்னதுங்க? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது இப்படி தான் இருக்குன்னு நினச்சி பண்ணிட்டாங்க, ஆனால் அப்படி இல்லைங்க. அதை நான் தப்புன்னு நினைக்கணும்னு நினைக்கல, இதை சரின்னு நினைக்கணும்னு நினைக்கல, ஆனால் தப்பை நான் சரின்னு புரிஞ்சுக்கிட்டேன், தவற சரின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இது எப்படி சொல்கிறதுனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் தேவனுடைய வார்த்தை ரைட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கும்போது ராங் அண்டர்ஸ்டாண்டிங் வராது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. அது எப்போதுமே ரைட் அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் கொடுக்கும். ஏனென்று சொன்னால் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சரியை சரி என்றும் தவறை தவறு என்றும் வெளிச்சத்தை வெளிச்சம் என்றும் இருளை இருள் என்றுமாய் எடுப்பித்து தெளிவுபட காட்டக்கூடிய, அதாவது இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய லேபரட்டரியில் தப்பான ரிப்போர்ட்டை என்ன செய்யாதுங்க? வராது. சில சமயத்தில் சில பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏதாவது லேபில் போய் நம்ம பிளட் ஒர்க்கு கொடுப்போம். சில சமயத்தில் ரிப்போர்ட்டை கொடுத்த உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போனால் அவருக்கு ஒரு சில விஷயங்கள் என்ன வந்திருக்குங்க?
டவுட் வரும். டவுட் வந்தால் என்ன பண்ணுவார், எனக்கு இதில் எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லைங்க, நீங்கள் வேறு இன்னொரு இடத்துல இன்னொரு தடவை எடுத்துகிட்டு வாங்கன்னுவார். அப்படி சில சமயத்தில் அவங்களுக்கு சந்தேகம் வந்து அவங்க சில விஷயங்களை பார்க்கும்போது அவங்களுக்கே என்ன செய்யுங்க, அனுபவத்தில் தெரியும். அப்போ இது இப்படி சரியாக இருக்குதுன்னா அப்போ இதுவும் தப்பாக இருக்கணுன்றது சரியாக இருக்கணும். அப்போ இது ஒன்று சரியாக இருக்கும்போது இது எப்படி தப்பாக இருக்க முடியும்? அப்போ இங்கே ஏதோ ஒன்று செஞ்சுருக்குது, நடந்துருக்குது, மறுபடியும் எடுத்துகிட்டு வாங்கணும். அப்புறம் எடுத்துகிட்டு பார்க்கும்போது இந்த ரிசல்ட்டுக்கு அப்படியே டோட்டலாக எப்படி இருக்குங்க, முரண்பாடாக இருக்கும். ஆனால் நம்முடைய தேவனுடைய பரிசுத்தாவியினுடைய சோதனை கூட்டத்துக்குள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரும்போது அது எதை கண்டிக்கணுமோ அதை கண்டிக்கும், எதை போதிக்கணுமோ அதை போதிக்கும், எதை உணர்த்திவிக்க வேண்டுமோ அதை உணர்த்திவிக்கும். தேவன் எல்லாவற்றை அவர் தெளிவாய் பார்க்கிற ஆண்டவர். அப்போ இன்றைக்கு பொது உலகம் ஆண்டவருடைய காரியங்கள் தெளிவாய் இருந்தும் இன்னும் உணர்வில்லாமல் இருக்கிறாங்கன்றதை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்திருந்தும், அறியாமல் இல்லை, தேவனை அறிந்திருந்த, எல்லாரும் சொல்லுங்க, ஆனால் அவரை தேவனென்று என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, மகிமைப்படுத்த மாட்டேங்கிறாங்க. அவரை ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தைகளாலே, அப்போ உண்மையான தேவன் யார் என்கிறத இவர்கள் அறிந்திருந்தும் மகிமைப்படுத்தவும் இல்லை, ஸ்தோத்தரிக்கவும் இல்லை, தங்கள் சிந்தைகளினாலே. அப்போ சிந்தனைகளினாலே வீணரானார்கள்னா என்ன அர்த்தம்னா, தே கெட் இன்டு தி இமேஜினேஷன், கற்பனைக்குள்ளுக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்போது எனக்கு ஒரு விஷயம் சரியாக எல்லாமே இருக்குதுன்றதுக்கப்புறம் எனக்கு நான் என்ன பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க, கற்பனை பண்ண வேண்டிய ஸ்டாண்டிங் சரியாக வருமா? அப்போது எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம்னு ஒன்று தெளிவாக இருக்கும்போது அதுக்கு மேற்கொண்டு நம்ம போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுங்க, தெளிவாக இருக்கிற. அதுக்கு வந்து பெரிய ஆராய்ச்சி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய பங்கு. அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது, உணர்வில்லாதவருடைய இருதயம் என்ன செய்தது, இருள் அடைந்தது, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லி. இந்த கற்பனைக்குள்ளே போகிற ஆட்களுக்கெல்லாம் என்னது, அவங்கள தங்களை என்னவா நினச்சிக்கிறாங்க, ஞானி. அப்போ ஞானினா எப்படி நினைக்கிறாங்க, தேவனை விட தங்களை ஞானிகளாக நினைக்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லுகிறாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி சுய கற்பனையிலே ஆண்டவருக்கு ஒரு தெய்வீகத்துக்கான காரியங்களை கற்பனை பண்ண முயற்சிக்கிறவன் மத்தியில் கர்த்தர் பேதைகளை தெரிந்து கொண்டு கர்த்தர் அவங்கள ஞானவான்களை மாத்துறார். ஆமே, நான் ரொம்ப படிச்சுட்டேங்க, நான் கடவுளை வந்து கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லி அவன் பெரிய ஆராய்ச்சியில் போய் பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு போயிட்டான். ஆனால் ஒன்றுமே தெரியாத அளவுக்கு கேட்டால், நீ ஆண்டவர் அறிஞ்சிருக்கிற, ஆனால் ஆராய்ஞ்சிருக்கிற அவர் யார், அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படிப்பட்டவர், அவர் எனக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ஜீவனுள்ள தெய்வம், அவர் என்னை அழைத்து கொண்டு போக வருகிற தேவாதி தேவன் என்கிறத அவன் விசுவாசிக்கிறான். இது எப்படிமா உனக்கு வந்துச்சு, யாராவது காசு கொடுத்து நம்ம, இல்லை இல்லை இல்லை, அவரை யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்போது இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கற்பனை மனுஷனை எங்கே கொண்டு போச்சு, தப்பான டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போச்சு. அப்போ ஜீவனுள்ள தேவனா நினச்சி ஆராதிச்சிருந்தான பிரச்சனை இல்லை, கற்பனைக்குள்ளே போகும்போது தான் வேதவசனம் என்ன சொல்லுகிறது, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளினுடைய ரூபங்களாக என்ன செய்தார்கள், மாற்றினார்கள். அப்போது தேவனுக்கு ஒரு ரூபம் உண்டு. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் ஒரிஜினலாக என்னவாக தான் இருக்கிறாருங்க, நித்திய ஆவியானவராக இருந்தார். அப்போ நித்திய ஆவியானவராக இருக்கிற அவர் ஒரு ரூபத்தை எடுத்தார், ஒரு சாயலை எடுத்தார். அந்த ரூபமும் சாயலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் வந்து அப்பப்போ ரூபத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கிறவர் இல்லைங்க, அவருக்கு ஒரே ஒரு ரூபம் தான் உண்டு, ஒரே ஒரு சாயல் தான் உண்டு. அதால் வேதவசனம் சொல், தேவனுடைய தற்சொரூபம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவனுடைய தற்சொரூபம். அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரூபமும் சாயலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவரை யார் என்று அறிந்து கொள்வது தான் முக்கியம். ஆனால் அதை விட்டுட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கற்பனையின் நிலையில் போய்
வெவ்வேறு மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் இவைகளுடைய சாயலுக்கு ஒப்பாக தேவனுடைய மகிமை. இவங்களை மாத்தினாலே ஏற்றுக்க மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, மாற்ற கூட வேணாம். குரங்கேன்னு திட்டினா கோபம் வருது, நாயேன்னு சொன்னால் என்ன வருது, கோபம் வருது. ஆனால் இவங்க எந்த மிருகத்தை சொல்லி பேரை சொல்லி திட்டினா கோபம் வருதோ அத்தனை மிருகத்தையும் என்னவா வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு. கடவுள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ளே வச்சு இன்னைக்கு மக்கள் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுகிறது, தேவனுடைய காரியங்கள் எல்லாம் ஆரம்பம் முதல் எப்படி இருக்குதுங்க, தெளிவாக இருக்கிறது. ஆனால் ஜனங்கள் உணர்வில்லாதவர்களாய், they don't have the right understanding. அப்போ நமக்காக மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில வரும்போது அவரிடத்தில் 7 ஆவிகள் இருந்தது. என்ன பாஸ்டர் 7 ஆவிங்கிறீங்க அப்படின்னா, இல்லை 7 ஆவினா 7 டிஃப்ரெண்ட் ஆவி இல்லை, அவருக்குள் இருக்கிற ஆவிக்குள் காணப்படுகிற 7 தன்மைகள். இதே தன்மையை தான் யோவான் ஸ்நானகனும் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் அவர் பார்க்குறாரு. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு காட்டிடல. அந்த 7 தன்மைகளை, தேவனுக்குள் வாசம் பண்ணுகிற அந்த 7 தேவனுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவிக்குள் காணப்படுகிற 7 தன்மைகளில் ஒரு தன்மை என்னன்னா, அது ஞானத்தை உணர்வையும் அருளும் ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது வேத வசனம் சொல்லுகிறது, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தை அருளும் ஆவி, உணர்வை அருளும் ஆவி, ஆலோசனையை அருளும் ஆவி, பலத்தை அருளும் ஆவி, அறிவை அருளும் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுதலை அருளும் ஆவி, கர்த்தருடைய ஆவி. ஸோ 7 கேரக்டர்ஸ். இந்த 7 குணாதிசயங்களை உடைய அவர்தான் யோவானுக்கு வெளிப்படுகிறார். யோவானுக்கு வெளிப்படுத்துகிற விசேஷம் 1வது அதிகாரத்தின் 4வது வசனத்திலே நீங்கள் படிக்கும்போது வேத வசனம் சொல்லுகிறது, யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக இருக்கிற 7 ஆவிகள். அந்த 7 ஆவிகின்றது வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய 7 தன்மைகளை உடைய காரியங்கள். ஸோ அப்போ அவருக்குள் வாசம் பண்ணுகிற அந்த ஆவி தான் இன்னைக்கு யாருக்குள்ள வாசம் பண்ணுது, நமக்குள்ள வாசம் பண்ணுது. ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த உலகத்தில் இருந்தபோது அவர்கள் மேலே ஊதி எதை பெற்றுக்கொள்ளுங்கன்னாரு, பரிசுத்த ஆவியை. அவர் போகிறதுக்கு முன்னாடி சொன்னார், பரிசுத்த ஆவி நான் போனதுக்கு பின்பு தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார். அவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்வார், கண்டித்து உணர்த்துவார். அப்போது அவர் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்போது ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைச்சிருது. அப்போ அவர் வராது வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவன் எதை கட்டி வச்சிருக்கிறான், கண்ணை கட்டி வச்சிருக்கிறான். அவர் உள்ள பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்போது கட்டப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு நம்முடைய அக கண்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது, திறக்கப்படுகிறது. பக்தன் சொல்வது போல என் கண்கள் தெளிவாய் பார்க்கிறது. யோனத்தான் சொன்னால இன்னைக்கு, என் கண்கள் எப்படி பார்க்கிறது, தெளிவாய் பார்க்கிறது. அப்போ தேவனுடைய வசனம் ஒரு மனிதனை ஒரு தெளிவுக்குள்ள, ஒரு கிளாரிட்டிக்குள்ள, ஒரே குழப்பம்லாம் வராதுங்க அங்கே. அப்போது இந்த ஒரு தெளிவு, இப்போ நாம் ஏன் இயேசு கிறிஸ்து ஒருவரை உறுதியாக பின்பற்றுகிறோம். நேற்று ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருந்தேன். எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்க? என்ன அழகாக பாடுறாங்க, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும். நீங்கள் கூட அப்படி பாட மாட்டீங்க. உட்காந்து அந்த பஜனில் அவ்வளவு பிரமாதமாக என்ன செய்கிறாங்க, ஆமாம் இப்படிலாம் பேசி ஜனங்களை வேறு மாதிரி பண்ணுறாங்க. பட் நாம் ஏன் அந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிற நிலைமைக்கு போக மாட்டேங்கிறோன்னு சொன்னால், நம்ம நம்புறது எதுங்கிறத குறித்த தெளிவில் நம்ம இருக்கிறோம். எனக்கு எது சரிங்கிற தெளிவுக்குள்ளே நான் வந்ததுக்கப்புறம், இப்போ ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குள்ள எல்லாவற்றையும் இழுத்து பிடிக்கிறதுனுடைய காரணம், ஏதாவது ஒன்றாவது நம்மளை என்ன செய்யாதா, காப்பாத்தாதா, ஏதாவது ஒன்று நம்மளை கைவிட்டாத இன்னொன்னாவது என்ன செய்யும், கைவிடாதா, கை கொடுக்காதா
அப்படிங்கிறது. இதை விட அதெல்லாம் அத்தேனே பட்டணத்தில் அன்றைக்கு நம்ம பவுல் போய் பிரசங்கிக்கும் போது எல்லா தேவர்களுக்கும் பலிபீடம் கட்டப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு சொல்கிறான், அறியப்படாத தேவன். அதாவது அவனுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அவங்களுக்குள்ள என்னன்னா, கிரேக்கர்களுக்குள்ள இத்தனை சாமிகளுக்கு நம்ம என்ன ஏற்படுத்தி வச்சுருக்கோம், பலிபீடம் நமக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு சாமி மிஸ் ஆகி போய் அதுக்கு பலி செலுத்தாமல் போய் அப்புறம் அது சாமி கோவிச்சு சாமி குத்தமாகி ஊருக்குள்ளே ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு டிஃபால்ட்டாக ஒன்று வச்சுட்டான். ஏதாவது விடுபட்ட சாமி அதை தான் கணக்கில் எடுத்துக்கிட்டோம். இந்த நன்றி உரை சொல்லும்போது பேரை சொல்லிட்டு இருப்பான். நான் சொல்லுகிறதுக்கு யாராவது மறந்திருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன்னு ஒரு மொத்தமாக அடிச்சு விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது மொத்தமாக அடிக்கிற சாமி இது. நம்ம ஏன் அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறோம்? நம்ம ஏன் அந்த இப்போது ஒரு பிடிச்சா ஒரு புடியில் கரெக்டாக இருக்குன்னா நம்ம பிடிச்சிருக்கிறது என்னதுன்ற தெளிவாக அறிந்திருக்கிறோம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவர் யார் என்பதை அறிந்திருக்கிறேன், அவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு அறிந்திருக்கிறேன், எனக்கு குறிக்கப்பட்டிருக்க லெக்கு என்ன அறிந்திருக்கிறேன். நான் இங்கேயும் வாய் வச்சுட்டு அங்கேயும் அப்படிலாம் போகணுங்கிற அவசியம் இல்லைங்க. அவர் என்னை ஒரு காலம் கைவிட மாட்டார். அவர் ஒரு காலம் கைவிட மாட்டார். என் காரணம், நான் ஆராதிக்கிற அவர் ஒருவரே ஜீவனுள்ள தெய்வம். ஏதோ இவர் விட்டுட்டா அவர் பிடிச்சிக்குவார், அவர் விட்டா இவர் பிடிச்சிக்குவாருன்ட்டு இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் சப்ஸ்டிடியூட் வைக்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது. நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் அவர் தான், மிடில் பேட்ஸ்மேன் அவர் தான், க்ளோசிங் பேட்ஸ்மேன் அவர் தான், ஆல்ரவுண்டர் அவர் தான், ஸ்பின்னரும் அவர் தான், பவுலரும் அவர் தான், எல்லா அம்பையரும் அவர் தான். விளையாட்டை எனக்காக விளையாடி முடிக்கிறவர் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த தெளிவில் தான் நம்ம வாழ்கிறோம். இந்த தெளிவில்லாத சில ஃப்ராடு கிறிஸ்தவன் தான் என்ன பண்ணுறது, ஜோசியக்காரங்கிட்ட போய் கை நீட்டி பார்ப்பான். இங்கே வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு இங்கேயும் தலையை கொடுத்துவிட்டு அங்கே போய் எனக்கு ஏதாவது நடக்குமா, இவர் பாஸ்டர் தலையில் கை வச்சு, ஆண்டவரே இந்த பிள்ளையை ஆசீர்வதி, அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்குது, ஆண்டவரே இருவரை உயர்த்து மேன்மைப்படுத்த ஆச்சு பூச்சி நான் ஒரு 2 தீர்க்க தரிசனத்தை உள்ளே போட்டு அடித்து விட்டு நல்லா உசு பேத்தி விட்டு அனுப்பி விடுவார். அங்கே போய் ஜோசியக்காரங்கிட்ட கடை உனக்கு நாளைக்கு ஒரு கண்டோன்ற ஒன்று அவ்வளோதான் செத்தாவேன். அடுத்த வாரம் வந்தால் மூஞ்சி பேய் அரைஞ்சி போய் உட்காந்துருக்கு. என்னடா போன வாரம் ஜெபம் பண்ணிட்டு போகும்போது நல்லா தானடா போனேன், என்னடா பேய் அரைஞ்சிருக்கா? அது ஒன்றும் இல்லை பாஸ்டர், ஒரு மாதிரி இருக்குது, உடம்பு ஒரு மாதிரி இருக்குது. நீ கையை நீட்ட வேண்டியவர்கிட்ட நீட்டினா ஒரு காலம் பொய்யுரையாத தெய்வம் உனக்கு நன்மையானதை சொல்லி நன்மையானதை செய்து நன்மையானபடி அவர் வாழ வைக்கிற தெய்வம். நீ அங்கே போய் காட்டினா என்ன ஆகும்? உன் கண்டம் மொத்தம் எல்லார் தலையிலையும் கண்டம் இருந்தது தான். ஆனால் அது என்ன, இந்த சேயிங் எப்படி வந்துச்சுன்னு, நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுன்னு வாங்கி, அது அந்த சேயிங் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம எல்லாருக்கும் நித்திய கண்டம் ஒன்று இருந்தது. நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். நம்ம எல்லாருக்கும் 100% எது ரிசர்வ் பண்ணப்பட்டிருந்தது? நரகம் ரிசர்வ் பண்ணப்பட்டிருந்தது. ஆனால் ரிசர்வ் பண்ணப்பட்டிருந்த நரகத்தை கல்வாரி சிலுவையில் இயேசு ஒரு நிமிஷத்தில் மாற்றினார். நம்ம தலையின் மேல் இருந்த சாபத்தை கர்த்தர் மாற்றி தம்முடைய நித்திய வாழ்வுக்கு என்று கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அழைச்ச தேவன் யார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் கூட்டு போகிற பாதை என்னன்னு எனக்கு தெரியுது. அவர் இம்மட்டும் நடத்தினவனை கடைசி வரைக்கும் நடத்துவார். எனக்கு குறிக்கப்பட்ட லக்கு என்னது என்பது எனக்கு தெரியுது. இப்படிப்பட்ட அழைப்புக்காக தான் நான் வந்திருக்கிறேன். ஆகவே ஐ ஹாவ் த ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். சரியான ஒரு உணர்வுக்குள்ளான ஒரு நிலையிலே கர்த்தர் என்னை நடத்துகிறார். ஆவிக்குரிய வாழ்வின் மந்த நிலைமை குறித்து பவுல் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனத்தை இந்த செய்தியில் நம்ம பைபாஸ் பண்ணி போகவே முடியாது. இந்த கடைசி காலத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத அவர் ரொம்ப எழுதுறார். என்ன சொல்றாருன்னா, வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் படிக்கும்போது வசனம் விதமாய் சொல்லுகிறது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி எறிதல் இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும்
துணிகரம் உள்ளவர்களாய், இருமாப்புள்ளவர்களாய், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு என்ன செய்ய விலகுன்னு எழுதுறார். அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்றதை அவர் எழுதுறாரு. அடுத்த வசனத்தில் பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போது கற்றாலும், எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும், இங்கிலீஷில் செய்தி கேட்டாலும் சரி, தமிழில் செய்தி கேட்டாலும் சரி, யார் பிரசங்கம் பண்ணாலும் சரி, எப்போது கற்றாலும், சண்டே ஸ்கூல் எடுத்தாலும், ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்தாலும், உழுந்து உழுந்து பிரசங்கம் பண்ணினாலும், நெஞ்சில் அடிச்சுன்னு பிரசங்கம் பண்ணாலும், ஒருபோதும், எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணர்வில்லாது இருக்கிற, அறியாமல் உணர்வில்லாது இருக்கிறது வேற. வசனத்தை உட்காந்து எஸ் ஆமேன், பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு ஜீசஸ், சூப்பர் மெசேஜ், ஃபைன் மெசேஜ், காத்துல விட்டாச்சு போயாச்சு. எப்பா ஃபைன் மெசேஜ் சூப்பர் மெசேஜ் எப்பா கொஞ்சம் மாற்றிக்கோயா. அது எப்படி மாற்றிக்குவேன்? கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, மாற்றிக்கிட்டேன்னா நீ என்னை மாற்றிட முடியும்னு நினைக்கிற? நான் மாற மாட்டேன். வேதவசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிந்தும் உணர்வில்லாதிருக்கிற. அடுத்தது சொல்கிறார், அந்த காலத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து, அதாவது உணர்வுள்ளவனுடைய இடத்துக்கு நல்ல ஊழியக்காரன் போவான், உணர்வில்லாத இந்த ஒரு மாதிரி கச்சா முச்சான்னு இருக்குது பாருங்க, இதுகளையா அடையாளம் கண்டு உள்ளே போகிற சில ஆட்கள் இருக்கிறான். அவன் போய் என்ன பண்ணுவான்னா, இவன் 2 பிட்டை எடுத்து போடுவான், அதுக்கு சாதகமாக அது என்ன செய்யும், ஆமாங்க நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டுங்க, எங்கள் கோயிலில் ஒன்றுமே சரியில்லைங்க, எங்கள் பாஸ்டர் என்னமோ பிரசங்கம் பண்ணுறாருங்க, அவர் சொல்கிற மாதிரிலாம் இந்த, அதுக்கு இவன் கொஞ்சம் என்ன பண்ணுவான், எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சக்கரை தண்ணியை ஊற்றி, ஆமாம்மா அவங்களுக்கெல்லாம் கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, நீங்கள்லாம் ஏழைகள், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறவர்கள், அவன் கொழுத்து உக்காந்துக்கிறானுங்க, அவன் பாடுக்கு கோட் சூடை போட்டுன்னு ஞாயிற்றுக்கிழமை கற்றுவான். வேறு அதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது, அவங்களுக்கு உங்களை பற்றிலாம் கவலையே கிடையாது. இப்படி பேசுனவொடனே இவன் போனவொடனே, ஆண்டவரே ஒரு தேவதூதனை அனுப்பினதற்காக ஸ்தோத்திரம். வந்துட்டு போன உடனே கொஞ்ச நேரம் கழித்து செல்ஃபோனை காணாங்கிறேன், நான் வந்தவன் ஆட்டையை போட்டு போயிட்டேன். உணர்வில்லாதவர்களை, நல்ல ஒரு விஷயத்தை நல்லா விரைஞ்சிக்கோ, உன்னை எவன் கண்டிக்கிறானோ, உன்னை எவன் கடிந்து கொள்கிறானோ, உன்னை எவன் திட்டுறானோ, உன்னை எவன் நல்வழிப்படுத்துகிறானோ அவனிடத்துல தான் உண்மையான அன்பு இருக்குது. உன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு நீ தப்பு செய்யும் போதும் அதை கண்டுக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லாமல் இருக்கிறான் பாரு, சத்தியமாக சொல்கிறேன், அவனை 1% கூட நம்பாதீங்க, அவன் மகாபெரிய துரோகி. நீ பள்ளத்தில் விழ போகிற, பள்ளம் இருக்குதுன்னு சொல்கிறவன் நல்லவனா, உழுந்தா பரவாயில்ல அப்படின்ட்டு ஒன்றுமே சொல்லாமல் இருக்குது நல்லவனா? ஆனால் சில நேரங்களில் உள்ளதை உள்ளபடி சொல்லும்போது துரோகியமாக மாறிடும் நிறைய பேருக்கு, புரியுதா? ஆனால் அதுக்கு பின்னால் துரோகமோ வன்மமோ இல்லைங்க, அதுக்கு முன்னால் ஆண்டவருடைய உண்மையான அன்பு இருக்கிறதுனால தான் கடிந்து கொள்கிறாங்க. அப்போது உலக வாழ்க்கை அந்த நாட்களில் நாங்கள் பள்ளிக்கூடங்களில் படிக்கிற காலங்கள் எல்லாமே ஒரு வகுப்பறை என்று சொன்னாலே அது வெறும் பாடத்தை சொல்லிக் கொடுக்குற இடமா இல்லைங்க, ஒரு மனுஷனை உருவாக்கக்கூடிய, ஒரு நல்ல ஒரு குடிமகனை உருவாக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது. நான் படிக்கிற காலத்தில் அந்த அடங்காத சில மாணவர்கள் எல்லாம் அப்பா அம்மாவை இழுத்து கொண்டாந்து விட்டுட்டு டீச்சர்கிட்டே சொல்லிட்டு போவாங்க, சார் உசுரை மாத்திரம் விட்டுருங்க சார், உரிச்சு எடுத்துருங்க சார்ன்றாங்க. ஆனால் இப்போ ஒன்றுமே செய்ய முடியல அவங்களால. அவன் அடிக்கிறது கை வாங்கினா அது
கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேங்கிறான். அப்போ வாத்தியார் என்ன பண்ணுவார், நீ படித்தா படி, படிக்கலாம் போ, நீ மார்க் எடுத்தா எடு, எக்கெடு கெட்டு போ. ஆமாம், அவ்வளோதான். இன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சுன்னா, கல்வி சொல்லி கொடுக்கறது என்பது சேவையாய் மாறி ஒரு ப்ரொஃபஷனலிசமாக மாறிடுச்சு. இன்றைக்கி அதே விதமாக தான் இன்றைக்கி தேவனுடைய வீடு, தேவனுடைய சபைகளிலே கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறதற்கு அப்பாற்பட்டு ஜனங்களை தனிப்பட்ட விதத்தில் சந்திக்க, அவர்களோடு தொடர்பு கொள்ள, அவர்களை கண்டிக்க, அவர்களுக்கு போதனை கொடுக்க, அவர்களுக்கு நல்வழிப்படுத்த, அவர்களுக்கு சில தவறுகளை சுட்டி காட்டி இப்படி செய்கிறது சரியில்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டுற அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குடும்ப ரீதியான ஒரு அமைப்புக்குள்ள ஒரு சபை நடத்தும் போது அதை எல்லாருடைய மனசு என்ன செய்ய மாட்டேங்குது, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. இன்னைக்கு பெருங்கூட்டமாக இருக்கிற சபைகளுக்கெல்லாம் ஜனங்க போகிறாங்க வராங்க, ஆனால் யார் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. உட்காந்துருக்கும்போது செய்தியை கேட்டான்னு தெரியாது, கேட்கலனாலும் தெரியாது. அவங்களுக்கும் யாருக்குமே என்ன கிடையாதுங்க, ஒரு தொடர்பு இல்லை. ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி இன்றைக்கி மெகா சர்ச்சஸ் ஆகிப்போச்சு. ஏதோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம், ஜனங்க வராங்க, 2 பாட்டு பாடுறோம், ஒரு செய்தி கொடுக்குறோம், ஜனங்க காணி கொடுக்குறோம், எஞ்சி போயிடுறாங்க, அவ்வளோதான். அந்த தனிப்பட்ட ஆத்மாவுடைய பேர், அந்த எந்த அட்ரஸில் இருக்கான், அவனுக்கு என்ன பிரச்சனை, அவனுக்கு என்ன காரியம், அவனுக்கு என்ன சங்கடம், இதை குறித்து பின்னாடி பேக்கப் பண்ணக்கூடிய எந்த விதமான சிஸ்டமும் கிடையாது அவங்கக்கிட்ட. இதற்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த நாட்கள் என்ன பண்ணார்னா, சபைகளுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தினது இல்லாமல் உதவிக்காரர்களை ஏற்படுத்தினார். உதவிக்காரன் என்பவன் யார்? சபையை முன்னின்று நடத்துகிற மெய்ப்பனுக்கும் மூப்பனுக்கும் ஜனங்களுக்கும் இடையே இருக்கிற ஒரு மீடியேட்டர் மாதிரி. எல்லா விஷயங்களையும் ஜனங்கள் மெய்ப்பனிடத்தில் சொல்ல முடியாது, ஆனால் எப்படியாவது யார் மூலமாவது என்ன செய்யட்டும், சொல்லட்டும், அவங்க மூலமாக காரியங்களை கொண்டு வரட்டும். ஜனங்களை கையாளுவதற்கு ஒரு 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 சுலபமான முறையாக இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த நாட்களில் அந்த மாதிரி முறைகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு கண்டிக்கிற, கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிற இதை மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல ஜனங்கள் இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். அப்போது பவுல் சொல்கிற ஒரு வார்த்தை அதுதான். இப்படிப்பட்ட மனுஷர்கள் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப பலவீனமான ஆட்களை, சரியில்லாத ஆட்களை குறி வச்சு உள்ளே போய் அவங்கள கெடுத்து விட்டுறாங்க பாருங்கள். இது பெண் பிள்ளைகள்னு போட்டிருக்கிறாரு. ஏன்னா அந்த நாட்களில் அவர் எழுதும்போது அந்த சூழ்நிலை இருந்திருக்குது. இது பெண் பிள்ளைகளுக்கு மாத்திரம் போதும், ஆண் பிள்ளைகளுக்கும் பொருந்தும். அப்போது தேவனுடைய வசனத்திற்கு ஏற்ற விதமாய் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாத ஆட்கள் எல்லாம் கப்புன்னு பிடிச்சி கொஞ்சம் நேரத்தில் அவனை பாய்சன் பண்ணி என்ன செஞ்சு விட்ருவாங்க, கெடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் தொடர்ந்து இருக்க முடியாதபடி அவனை ஒரு மாதிரி குழப்பி விட்டுருவாங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, யம்னேயும் யம்பிரேயும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்கள் சத்தியத்துக்கு என்ன பண்ணுறாங்க, எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச பரீட்சையிலே விசுவாச விஷயத்திலே பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் பரிசுத்த ஆவியை நமக்கு அருளினதனுடைய நோக்கம் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்த. அப்போ பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட அந்த நாளிலே முதல் பிரசங்கம் ஜனங்கள் இருதயத்தில் என்ன பண்ணப்பட்டார்கள், குத்தப்பட்டார்கள். அப்போ தாவீது தன் வாழ்க்கையில் பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமாய் அவன் விலகி போன அந்த நேரத்தில் கர்த்தர் மறுபடியும் அவனுக்கு அந்த உணர்வை கொடுக்கும்போது அவன் செய்த ஒரு ஜெபத்தினுடைய சில வரிகளை நம்ம படிப்போம். 51வது சங்கீதத்தின் 10, 11, 12 வசனங்களை நம்ம படிக்கலாம். சங்கீதம் 51, 10, 11, 12. தேவனே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து என்ன செய்யாதுன்னு ஆண்டவரே எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும். என்னுடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை. அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா, தாவீது பாவம் செய்ய முயற்சிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரோடு விலகும் போது அவன் எதை இழந்துட்டான், அந்த உணர்வை இழந்துட்டான். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது கூட சொல்றான், உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை சொந்த தாயோடைய தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறாங்க. இதை சொல்லிட்டு பவுல் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இது அஞ்ஞானிகள் இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்கள், இயேசு கிறிஸ்துவை அறியாத அவிசுவாசிகள், இவங்க கிட்ட கூட இப்படிப்பட்ட ஒரு பாவம்
இல்லை. ஆனால் சபைக்குள்ளே ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு பாவத்தை துணிகரமாக செய்கிறான் அப்படின்றார். இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த பாவத்தை குறித்த ஒரு சீரியஸ்னஸ் அவங்களுக்கு தெரியல. ஒன்று அவனை கூப்பிட்டு உணர்த்திருக்கணும், நீ இப்படி செய்யாத, இப்படி செய்யாத. இல்லைன்னா அந்த காரியத்தை நீ சரி பண்ணிவிட்டு முதல்ல என்ன செய், வா. அப்போது இன்னைக்கு மிக தவறான காரியங்களை செய்யக்கூடிய ஆட்கள் அந்த காரியத்தை துணிந்து செய்கிறதுக்கு இன்னைக்கு பல சபைகளும் அந்த சபையை நடத்துகிற ஊழியக்காரர்களும் என்ன செய்கிறாங்க? ஏங்க இதை போய் உங்கள் பாஸ்டர்கிட்ட, எங்கள் பாஸ்டர் ரொம்ப ஸ்டிக்குங்க. ஸ்ட்ரிக்ட் இல்லை, ஸ்டிக்குங்க. அவர் ஸ்டிக்காக இருப்பாருங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாருங்க. அப்போது அவன் செய்வான், அவன் எல்லாத்துக்கும் செய்வான். அவனுக்கு தேவை என்னது தான்? காசு. அவர் கட் அண்ட் ரைட்டாக பேசுவாருங்க. அவர் எல்லாத்துக்கும் என்ன தான் பேசுவார்? வசனம்னு வருங்க. அவர்கிட்டலாம் போனால் இது என்ன செய்யாதுங்க. ஆமாங்க, இன்னொருத்தருடைய ஒய்ஃபை ஆட்டையை போட்டு வந்திருக்கேன், கல்யாணம் பண்ணி வைன்னு அவர் எப்படிங்க வைப்பார்? அவர் ஒழுங்காக பண்ணுற கல்யாணத்துக்கு ரசிக்கப்பட்டிருக்கேன், ஞான்சன் எடுக்க 100 கேள்வி கேட்குறான். இது மிகப்பெரிய பயங்கரமான டேஞ்சரான ஐட்டங்க. இதெல்லாம் அவர் செய்ய மாட்டாருங்க. செய்யறதுக்கு ஆள் ரெடியாகிறான். பவுல் சொல்கிறாரு, சபைக்குள்ளே இவ்வளோ பெரிய தப்பு நடக்க ஒருத்தன் பண்ணுறானே, அவனை அதை யாராவது சீரியஸாக எடுத்தீங்களா? இல்லை அவனுக்கு எதாவது கவுன்சிலிங் பண்ணிங்களா? இல்லை அவனை கிட்ட போயிட்டே ஏன்டா மடையை அப்படி பண்ணிட்டு நீ செய்கிறது உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு எதாவது திருத்தினீங்களா? நம்ம குடும்பங்களில் கூட சில நேரங்களில் தவறுகள் நடக்கும்போது ஒரு கண்டிப்புள்ள தகப்பன் சிரிச்சுக்கிட்டே இருந்தான்னா தப்பு நடந்துகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் முக நாடி மாறுபட்டுச்சுனாலே பிள்ளைகள் சுதாரிச்சிக்குவாங்க. அப்பா எப்படி இருக்காரு? கோபமாக இருக்காரு, சரியில்லை. நம்ம பண்ணுறது ஏதோ அவருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு ஒரு நல்ல தகப்பனை தெரியும், கண்ணிலேயே பேசுவேன். அந்த ஆள் வாயெல்லாம் பேச, கண்ணிலே, அந்த கண் பார்வையே போதும். ஏதோ ஒன்றை கிராக் பண்ணி சிரிக்கும்போது எல்லாரும் சிரித்தாங்க, அவர் மாத்திரம் கம்முன்னு இருந்தாருன்னா நம்ம பேசுகிறது சரியில்லைன்னு அது புரிஞ்சுக்கணும். அது அவருக்கு அப்புறம் போட்டு சிரிச்சார்னு வச்சுக்கோங்க, சோழி முடிஞ்சுது. இதுதான் உணர்வுள்ள நிலையில் வாழக்கூடிய ஒரு ஆவிக்குரிய அனுபவம். கடைசியாக நான் கன்க்ளூஷனுக்கு எங்கே வரேன்னா, லவோதிக்கேயா சபையின் இடத்துல வரேன். அந்த சபையினுடைய கண்டிஷனை ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருப்பது அந்த சபையின் காலம்தான். ஆனால் அந்த சபை தன்னை பற்றி ரொம்ப ஓவராக பீத்திக்குது, ஆனால் ஒன்றுமே இல்லை. அது என்ன சொல்லுது? வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3:14. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்கிறவர் சொல்லுகிறவர். அப்போது சபைக்கு தலைவராக இருக்கிறவருக்கு ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமான அட்ரஸிங் கொடுக்குறாங்க. மரித்தேர் ஆகிலும் இதோ சதாக்கால் உயிரிழந்தவர், ஒவ்வொரு சபைக்கு ஒரு மாதிரி அவரை பற்றி ஒரு அட்ரஸிங் இருக்குது. யார்? இயேசு கிறிஸ்துவை பற்றி. ஆனால் லவோதிக்கேயா சபைக்கு கொடுக்கும்போது அட்ரஸிங் அவரை பற்றி எப்படி கொடுக்குதுங்க? உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சி. அவர்கிட்ட போய் நான் திரவிய சம்பன்னன், ஒரு குறையும் இல்லைன்னு சொன்ன சும்மா விடுவாரா? அவர் எதுக்கு சாட்சி கொடுக்குறவர்? உண்மையுள்ள சாட்சி, சத்தியமுள்ள சாட்சி. அவர் சொல்றார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை. ஏன்னா அவர் உண்மையுள்ள சாட்சி, அப்படி தான் பேசுவார். அவருக்கு நல்லா இருக்கிறவனை போய் வியாதியாக இருக்கிற, ஓட முடியாமல் இருக்கிறவனை நீ ரொம்ப நல்லா இருக்கிற அப்படிலாம் சொல்ல தெரியாது அவருக்கு. தப்ப வியாதியாக இருக்கிறியா, நீ வியாதியாக இருக்கிற, நீ பலவீனமாக இருக்க, பலவீனமாக இருக்க, அப்படி தான் அவர் பேசுவார். அப்போ ஆண்டவர் சபை நிலைமை பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, நீ 2ஆம் கட்டத்தனமாக இருக்கிறப்ப ஒன்று குளிராயாதிரு அனலாயாவது, நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடியால் உன்னை என் வாய் நின்று என்ன செய்வேன்? ஆமாம், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். அப்போ உணர்வற்ற நிலைமை. அப்போ இதில் கொடுமை என்னன்னா, தான் எந்த நிலைமையில் இருக்கோங்கிறது அவனுக்கு என்ன செய்யலைங்க, தெரியல. ஆனால் நிறையாம என்ன சொல்கிறான், நான் ஐஸ்வர்யவானன் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று
சொல்லுகிறபடியா. சில நேரங்களில் வீடுகளில் சில பேருடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்சிரு அவருடைய உடம்புல ஏதோ சம்திங் ராங் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா, ராத்திரி தூக்கம் இருக்காது, ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது 2 தடவை 3 தடவை பாத்ரூம் எந்திச்சு போவார். அப்புறம் காலைல சாப்பாடு இன்டேக் என்ன செய்ய ஆரம்பிக்கும், குறைய ஆரம்பிக்கும். ஏதோ சில மாற்றங்கள் அவர் நேச்சுரலாக இயல்பாக இருக்கிறத விட சில மாற்றங்கள் நடக்கும்போது நாம் வீட்டில் இருக்கிறவங்களும் எச்சரிக்கை பண்ணுவாங்க, ஏங்க உங்கள் உடம்பு சரியா எனக்கு என்னமோ பண்ணலங்க, வாங்க வேணா டாக்டர்கிட்ட போய். அதெல்லாம் வரமாட்டேன், ஐ எம் ஆல்ரைட் அல்லேலூயா அப்படின்னா என்ன பண்ண முடியும் அவனை? இந்த மாதிரி சில பேர் அப்படியே விட்டு 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 கடைசியில் அது என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்யுங்க, கீழே கவுத்து ஃப்ளாட் ஆகிரும். சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, உன் நிலைமை பார்த்தா எனக்கே தெரியுது, நான் சத்தியமும் உண்மையும் உள்ள சாட்சி. நான் உன்னை பற்றி சொல்கிறேன், உன்னை குறித்து நான் தான் சாட்சி கொடுக்க முடியும். மற்றவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம், மாற்றி சொல்லலாம், பட் எனக்கு அப்படிலாம் சொல்ல தெரியாது. நீ நிர்வாக்கியம் உள்ளவனாக இருக்கிறாய், பரிதபிக்கப்படத்தக்கவனாக இருக்கிறாய், குருடனாக இருக்கிறாய், நிர்வாணியாக இருக்கிறதை என்ன செய்யாமல் இருக்கிறாய், அறியாமல் இருந்து உன்னை குறித்து வேற என்ன நினைக்கிறேன்னா, ஐஸ்வர்யவானன் என்றும் திரவிய சமணனே எனக்கு உறவு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். அப்போது சபைக்கு உணர்வை கொடுக்கறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் அழுத்தத்தை இந்த சபைக்கு கர்த்தர் காட்டுறார். என்ன சொல்கிறார்னா, கடிந்தும் கொள்ளுகிறார், சிட்சையும் கொடுக்குறார். ஏன்னா கடிந்து கொள்ளுதலுக்கு கூட உணர்வற்ற நிலைமையில் இருக்கும்போது ஒரு சிட்சையை கர்த்தர் அனுமதித்து அந்த சிட்சையின் மூலமாக சில காரியங்களை அவங்களுக்கு என்ன வைக்கிறாருங்க, புரிய வைக்கிறாரு. அப்போது இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நிலையில் கர்த்தருடைய வருகைக்கு உண்மைதான் இந்த கடைசி மணி நேரத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது ஒவ்வொரு நாளும் கேட, ஆண்டவரே அந்த உணர்வை எனக்கு தாரும். எப்போவுமே அந்த உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கும்போது, ஆண்டவருடைய பிரசன்ஸ்குள்ளே நீங்கள் வாழும்போது அந்த எது இருந்துக்கிட்டே இருக்குங்க, அந்த ஆவியானவருடைய உணர்த்துவிப்பு. இந்த சென்சிட்டிவிட்டினா உணர்திறன்னு தமிழ் அழகாக மொழிபெயர்த்திருக்காரு. அந்த சென்சிட்டிவிட்டிக்கு என்ன தமிழாக்கன்னா உணர்திறன், உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்குள்ள இருக்கணும். அப்போ அது இருக்கும்போது ஆரம்பத்திலே பிரச்சனையை என்ன பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம். அது தப்பு நம்மளுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அதை வாசல்ல என்ன செஞ்சிடலாங்க, அடைச்சிடலாம். அப்போது இன்றைக்கி கர்த்தர் அந்த ஒரு உணர்வை நமக்குள்ளே தரணும். அப்போ அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கும்போது நாம் சில நேரங்களில் பேசும்போது பேசிடுறோம், ஆனாலும் உள்ளுக்குள்ளார அந்த உணர்வு நீ பேசுறது கரெக்டானு பேசி நம்மக்கிட்ட திருப்பி பேசும். மனசு என்னைக்காவது உங்க கூட பேசியிருக்கா? மனசு என்னைக்காவது உங்க கூட பேசியிருக்கா? ஏதோ ஒரு கோபத்தில் பிளட் ப்ரெஷர் ஷூட் அப் ஆகிடுச்சு, கத்திட்டு வந்துட்டீங்க. வந்துட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட உங்களை போட்டு பராண்டுது. என்ன சொல்லுது, என்ன தான் இருந்தாலும் ஜானி இப்படி பேசியிருக்க கூடாதுப்பா, நீ ஒரு ஊழியக்காரன், உனக்கு இவ்வளோ டென்ஷன் வரலாமா, கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க மாட்டேன். இது நம்மளை போட்டு என்ன பண்ணோன்னா ரெஸ்ட்லெஸ் ஆகிடும். போகும்போது பசியோடு போயிருப்போம், எப்படா வீட்டுக்கு போகலான்னு வருவோம். அது போடுற கொடாசலில் பசி கூட வராது, சாப்பாடு வச்சா சாப்பிட முடியாது. என்னங்க வீட்டுக்கு வந்தோம், என்னங்க ஒரு மாதிரி, ஏங்க ஒரு மாதிரி ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறீங்க, நான் பண்ணுறது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டேன், ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வார்த்தையை விட்டுட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண வேணாம், சம்மந்தப்பட்ட ஆளோட ஓப்பன் பண்ணி பிரச்சனை ரிசால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் தெய்வீக சமாதானம் உள்ளத்தில் வந்துடும், நார்மலாக எல்லாம். இந்த உணர்த்திவிப்பு ஒரு மனுஷனுக்குள்ளே இல்லைன்னு வைங்களேன், இது என்ன நடக்கணும், தப்பு மேலே தப்பு என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் நான் கவனித்த ஒரு சோகம் என்னன்னா, ஆண்டவர் அவங்களுக்கு அந்த உணர்த்திவிப்பு அருளுகிறதற்கு ஆண்டவர் தருகிற அந்த வாய்ப்புகள் இருக்கும் பாருங்களேன், அது ஒரு சின்ன லெவல்லேருந்து அப்படியே போய் 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 சில நட்டங்களை கூட வாழ்க்கையில் சந்திக்கிற அளவு கூட அவங்க போயிருக்கிறாங்க. அப்போ கூட பிடிச்ச புடி என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. அதனால தான் தாவீது ஒரு இடத்துல ஜெபம் பண்ணும்போது சொல்ல, ஆண்டவரே என்னை தண்டியும்,
மட்டாய் தண்டியும். சில உணர்வு இல்லாத விசுவாசிக்கு நானே ஜெபம் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன்னே, இந்த பாஸ்டர் இப்படி கூட ஜெபம் பண்ணுவானான்னு நினைக்காதீங்க. வேறு வழி இல்லை. உன்னை நானும் கத்தி பார்த்துட்டேன், என் தொண்டை தண்ணி போவேன். ஜோதி அக்கா காப்பியெல்லாம் போட்டு கொடுத்தது குடிச்சிட்டு வந்து தான் கத்தி பார்த்தோம். நீ கேட்குற மாதிரி இல்லைல்ல, வேறு என்ன பண்ணுறது? கிளினிக்லேயே உன்னை சரி பண்ணுன்னு நினைக்கிறேன். நான் அப்போலோக்கு தான் போவேன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே கொஞ்சம் அவனை டச் பண்ண ஆண்டவரே, தண்டியும். ஆனால் ரொம்ப அடிச்சிடாதப்பா, பொண்டாட்டி இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, புருஷன் இருக்கிறாங்க, குடும்பம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. ஆனால் தட்டும், ஒரு தட்டும். ஆனால் ரொம்ப தட்டிடாதையும், லைட்டாக தட்டும். உணர்வை தார ஆண்டவரே. அதனால தான் 32வது சங்கீதத்தில் பக்தன் ஜெபம் பண்ணுறான், வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய கிட்டை சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுத மாதிரி இருக்காது. மூக்கடாங்கயிறு போட்டால் தான் வருந்தது, கடிவாளம் போட்டால் தான் ஒழுங்காக வருவேங்குது குதிரை. அதுக்கு புத்தி இல்லை. நமக்கு கர்த்தர் புத்தியை கொடுத்துருக்கிறார், அறிவை கொடுத்துருக்கிறார், பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். நம்ம ஏன் அப்படி தப்பு பண்ணணும்? அடி மேலே அடி ஏன் வாங்கணும்? ஏன் நம்ம ஆரம்பத்தில் நம்மளை சரிப்படுத்தி கொள்ளக்கூடாது? கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு உன்னத அழைப்புக்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறார், நல்லா வாழ. அதான் வேதத்தில் இந்த உபாகமம் 28 சொல்லி, பூமியிலே எப்படி இருப்பதற்கு? நன்றாக இருப்பதற்கு. அப்போ வாழ்க்கையின் சூழ்நிலைகள், எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார், வீட்டில் குழந்தைங்க பலவீனப்பட்டு வியாதிப்பட்டுச்சுன்னா பெற்றோர் நீங்கள் உங்களை என்ன செய்யணும்? தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். ஒரு தடவை தம்பி ஜேமி டைஃபாய்டு ஜுரத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் வாயில் வார்த்தைகள் கூட சரியாக வரல. அந்த வாயில் வார்த்தைகள் கூட சரியாக வர ட்விஸ்டாக ஒரு கை கூட இந்த மாதிரி இப்படி இழுத்துக்குச்சு. ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ண, நான் டாக்டர்கிட்டலாம் போக மாட்டேன். அந்த நேரம் அப்பாவும் அம்மாவும் செய்த ஜெபங்கள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்கள எந்த அளவு தன்னை தேவருடைய சமூகத்தில் தாழ்த்தி பண்ண முடியுமா சொன்னாங்க. ஆண்டவர் ஆனால் டாக்டர்கிட்டலாம் கொண்டு போனால், என்னங்க மோசமான கண்டியில் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய தொடுதல் அவனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துச்சு. பிள்ளைகள் ஒரு பாவம் செய்யாதுங்க. சில நேரத்தில் நம்ம செய்கிற தப்புல அதுங்க அடி வாங்கிடும். ஆண்டவர் அந்த நேரத்தில் நமக்கு சில உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. ஆண்டவர் இதன் மூலமாக நீர் எனக்கு என்ன கற்பிக்க விரும்புகிறீர்? இதெல்லாம் ஆண்டவருடைய அந்த படிப்பினைகள் அவருடைய ஸ்கூல் ஆஃப் தாட் ரொம்ப அற்புதமானது. ஆனால் அது நம்மளை கொல்லாது, அழிக்காது. நம்மளை கடைசியில் கரெக்ஷன் பண்ணி ஷேப் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தினோம். இந்த உணர்வுள்ள வாழ்வுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கால வேளையில் ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும், கிவ் மீ an understanding Lord. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை நிலைப்பாடுகளை கர்த்தருடைய வசனம் என்னும் தராசில் வைத்து சீர்தூக்கி பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தராசில் நிற்கப்பட்டு எப்படி காணப்படுகிறாய்? குறைய காணப்பட்டாய் என்றது போல இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின் தராசில் நம்மளை வைத்து பார்த்து, ஆண்டவரே எங்ககிட்ட என்னப்பா ஏதாவது குறைகள் இருந்தாங்க உணர்த்தி காட்டுங்க ஆண்டவரே என்று நம்முடைய காரியங்களை எப்பொழுது அந்த ஆவியானவருடைய உணர்வுக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது அது நம்மளை சரியாக நேவிகேட் பண்ணி கொண்டு போகிறது நமக்கே நல்லா என்ன செய்யுங்க தெரியும். சில நேரத்தில் கோபத்தில் அப்படியே வரும், கப்புன்னு ஏதோ ஒன்று பிடிக்கும், தொண்டையை பிடிக்கிறேன், வேணாம் பொறுமையாரு, இன்னும் பொறுமையாரு, வேணாம் வார்த்தையை விட்டுறாத ஆண்டவர் எனக்கு பொறுமையை தாரும், நிதானத்தை தாரும். அந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இடத்த காலி பண்ணிடுங்க. அங்கே இருந்தீங்கன்னா குண்டு வெடிச்சிரும். நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய முதல் காரியம், யூ ஜஸ்ட் வெக்கேட் தட் ஸ்பாட். போயிட்டு ஒரு இடத்துல தனியாக சேரை போட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அமைதியாக இருங்க. முடிஞ்சால் ஒரு குளிர்ந்த தண்ணி ஒன்று குடிங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமாக பலப்படுத்துவார். என்னுடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை சந்திக்கும் போது அப்படியே வரும், நேராக போய் 2ல் 1 பண்ணி உரிச்சு தொங்க விட்டுடலாமா அப்படின்ற அளவுக்கு நமக்கு வரும். ஏன்னா நம்ம எதில் இருக்கிறோம்? மாம்சத்தில் இருக்கிறோம். சில நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொன்னால் தடுத்துருவாங்கன்னு சொல்லி சொல்லாமல் போயிடணும் அப்படின்ற அளவுக்கெல்லாம் யோசனை சில நேரத்தில் வரும். ஆனால் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நான் சமீபங்களில் கற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான பாடம் என்னென்னா, எந்த பிரச்சனையானாலும் மனுஷங்கிட்ட போகிறத விட ஆண்டவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். ஃபைல் த கேஸ் இன் த ஹேண்ட் ஆஃப் காட். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சிக்கலை யார் கையில் ஒப்பு கொடுத்துருங்க? ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய கோர்ட்டில் போய்
ஜீவனுள்ள நியாயாதிபதியாக இருக்கிற அவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரே இந்த பிரச்சனை நீர் ஹேண்டில் பண்ணித்தாருன்னு சொல்லுங்கள். ஆனால் அவர் செய்யும்போது தான் செய்வார். அவர் செய்கிற நேரம் செய்வார். தாமதமாக நமக்கு தெரிந்தாலும் செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக செய்வார். அவர் செஞ்சு முடித்தார்னா காரியங்கள் சூப்பராக வந்து நிற்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் அது வரைக்கும் எதை அடக்குங்க? உங்களுடைய இமோஷன்ஸை நீங்கள் கர்த்தருக்குள்ளே அடக்கி அமர பண்ணுங்க. அதற்கு உங்களுக்கு உன்னத பலனை எது தருன்னா கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு தரும். ஆண்டவரை துதித்து பாடுங்க. ஆண்டவருடைய பாடல்களை நிறைய வீட்டில் போட்டு ஒன்றும் முடியல அதை சத்தமாக போட்டு கேட்க விட்டுட்டு நீங்களும் கூட பாடிக்கிட்டு லீவ் அண்டர் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். எனக்கு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை துதிங்க. உங்களுக்கு உள்ளத்தில் கர்த்தரை துதித்து பாடுங்க. அவருடைய பிரசன்னத்தில் உங்கள் இருதயத்தை ஓடுங்க. கர்த்தாவே அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் வாழ்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே உங்களை கொண்டு வந்துக்கோங்க. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களை காத்துக்கொள்ளும். கேளுங்க, ஆண்டவர் எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும். அந்த உணர்வுள்ள இருதயத்தை ஆவியானவர் கொடுக்கும்போது, ஆண்டவர் உங்களை தொடும்போது அதற்குள் ஏற்படுகிற மாற்றம் மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். அது எந்த மனிதனாலும் வர்ணிக்க முடியாத, விவரிக்க முடியாத ஒரு வார்த்தை. இந்த கால வேளையிலே கர்த்தர் அந்த கிருபையை, பாக்கியத்தை தருவாராக என்று சொல்லி தேவனுடைய வசனத்தை நான் நிறைவு பண்ணுகிறேன். தாவீதினுடைய ஜெபம் இன்றைக்கு நம்முடைய ஜெபமாய் இருப்பதாக. யாவரும் எழும்பி நிற்போம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த கால வேளையிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிற ஆண்டவரே, எங்கள் பிரச்சனைகள், எங்கள் சூழ்நிலைகள், எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தரும்படி உம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். ஜலப்புரளையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணர்வில்லாத ஒரு கூட்டம் இந்த கடைசி சந்ததியில வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களை உமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலையும் உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய நோக்கத்தையும் புரிந்து கொண்டு உணர்வடைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்வுக்கு நேராக எங்களை வழிநடத்த ஜெபம் பண்ணுகிறேன். இந்த காலை வேளையில இந்த உணர்வுள்ள இருதயத்தை பரிசுத்த ஆவியானவரும் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலே நீர் தரும்படி ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, ஒரு மனிதனுடைய வற்புறுத்தலினால் அல்ல, ஒரு மனுஷனுடைய ஆசை காட்டுதலால் அல்ல ஆண்டவரே, ஆவியானவருடைய உணர்த்திப்பு தான் மெய்யானது. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களுக்கும் அது அருளப்படும்படி ஜெபம் பண்ணுகிறேன். தொடர்ந்து தேவனுடைய கிருபை எங்களை தாங்கட்டும். உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதி ஆண்டவரே. உம்முடைய தயவுக்குள், உம்முடைய கிருபைக்குள், உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள் உம்முடைய பிள்ளைகள் வாழும்படி நீர் அருள் புரியும். நல்ல சுகமும் பலனும் ஜீவனும் ஆரோக்கியமும் தாரும். இந்த புதிய ஆண்டுக்குள் எங்களை நீர் பிரவேசிக்க வைத்திருக்கிறீர். இந்த வருஷத்திலே கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற நல்ல காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். உலகத்தில் சுற்றிலும் நாங்கள் கேள்விப்படுகிற காரியங்கள் ஒன்றும் நன்றாக இல்லை ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி எங்களையும், எங்கள் குடும்பத்தையும், எங்கள் வாழ்க்கை, எங்கள் ஊழியத்தை, எங்களை போன்று உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களை உம்முடைய பாதுகாப்பின் வளையத்துக்குள்ளே நீர் வைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய ஜனத்தை சமாதானத்தோடு அனுப்பும். தொடர்ந்து நடக்கிற வேதாகம பள்ளியை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் உம்முடைய ஊழியக்காரன் மகனை நீர் கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். அவரை ஆசீர்வதி, அவருடைய வாழ்க்கை துணை ஆசீர்வதி, கொடுத்த அவருடைய குடும்பம் முழுவதையும் நீர் ஆசீர்வதி, கொடுத்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உமக்காக தொடர்ந்து எழுப்பி பிரகாசிக்க நீர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய தயவுள்ள பிரசனத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். உம்முடைய நிறைவான நன்மை பெற்றுக்கொள்ள கிருபை செய். வருகிற வாரம் நடக்கிற 3 நாள் உபவாச கூட்டங்களை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். இரத்தத்தின் கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளும். எல்லா கடம் துதி மகிமை ஒவ்வொருவருக்கே ஏறெடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமேன். ஆமேன். கர்த்தர்